ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு ரிவ்யூ அண்ட் வெல்கம் பேக் டு அனதர் vlog. கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்பவே நல்லா இருக்கிறேன். நேற்று வந்து வீடியோ வந்திருக்காது. ஏன்னா உங்களுக்கே நான் முன்னாடி சொல்லியிருக்கிறேன். நமக்கு வேலை இருந்துச்சு அப்படின்னாக்கா கண்டிப்பாக நம்ம வந்து வீடியோ கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வேலை இல்லாதனால நம்ம வந்து வெளியில் எங்கேயும் போக முடியாது. அப்படி ஒரு சூழ்நிலை வந்து நம்ம வந்து இருக்கிறோம். அதனால வந்து அப்படியே போய்கிட்டு இருக்குது. அது போக இன்னைக்கு வந்து 31. ஸோ என்ன நாள் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா ஒரு ஸ்பெஷலு, ஒரு சந்தோஷம், ஒரு ஹாப்பி. என்னன்னா, மாசத்துக்கு ஒரு தடவ இந்த மாரி வரும். என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, டட்டடான் சேலரி. சரிங்களா? சேலரி நமக்கு வந்து வந்துருச்சு. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கே தெரியும். எவ்வளோ என்னுடைய சேலரி அப்படின்னு சொல்லிட்டு. 500, 1000, 1500, 1700, 1900, 1950. ஸோ இதுதான் என்னுடைய சேலரி. சேலரி வீடியோ போடுங்க ப்ரோ, சேலரி வீடியோ போடுங்க ப்ரோ. ஒரு அப்டேட் ஒண்ணு குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. ஸோ அந்த அப்டேட்டுல நான் இந்த வந்து சேலரி வீடியோ வந்து நான் போடுறேன். நான் முன்னாடியே ஒரு சேலரி வீடியோ போட்டிருக்கிறேன். பட் அது வந்து ஒரு 2 வருஷம் இருக்குன்னு நெனைக்கிறேன். அந்த சேலரி வீடியோ போட்டு, புதுசா ஏதாவது அப்டேட் குடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதோட தான் நான் வந்து இப்போ வந்து சேலரி வீடியோ வந்து உங்களுக்காக வேண்டி நான் வந்து அ உங்களுக்கு வந்து நான் சொல்ல வந்தது. அதுக்கப்புறம் நம்ம கோல்டுடைய ரேட்டை வந்து பார்த்துருவோம். ஸோ அப்பப்போ கோல்டுடைய ரேட்டையும் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ கோல்டுடைய ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 22 கேரட் வந்து 276, அதாவது 31/7/2024 அன்றைக்குங்க. சரிங்களா? கத்தாரில் உள்ள ரேட்டு. அதுக்கப்புறம் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டையும் சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஒரு ரியாலுக்கு வந்து 22.93, 92, 91 இந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குது. அது என்ன எப்படி மூணு மூணு விதமா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அப்படின்னாக்கா, நமக்கு வந்து இப்போ ஒரிடம் மணியில இந்த ரேட் இருக்கு. நீங்க பேங்குக்கு போனீங்க அப்படின்னாக்கா ஒரு ரேட் இருக்கு. ஒரிடோ மணி எப்படின்னாக்கா கத்தார்ல ஒரிடோ அப்படின்னு சொல்லிட்டு நெட்வொர்க் இருக்குது. அந்த நெட்வொர்க்ல இருந்து ஒரிடோ மணி மூலியமா நம்ம வந்து பணம் அனுப்பிக்கலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, ஒரிடோ சிம் நம்ம கிட்ட இருந்துச்சு அப்படின்னாக்கா, ஒரிடோ மணி அப்ளிகேஷனை வந்து நம்ம பிளே ஸ்டோர்லயோ இல்ல ஆப் ஸ்டோர்லயோ போயிட்டு அவைலபிளா இருக்குங்க. அதை நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டு அதுல சில டீட்டெயில்ஸ், எம்பின் நம்பர் இதெல்லாம் கேட்கும். எல்லாத்தையும் நம்ம கொடுத்து கிரியேட் பண்ணி வைக்கணும். எல்லா டீட்டெயில்ஸையும் நம்ம வந்து கொடுத்து அதில் வைக்கணும். இன்க்ளூடிங் வித் இமெயில் ஐடி கூட. சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு வந்து பணம் நீங்கள் சென்ட் பண்ணும்போது அதோடைய ரிசிப்ட் இதுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து மெயிலில் வந்து அனுப்பி வைப்பாங்க. ஸோ அது போக நீங்கள் பணம் அனுப்புனதுக்கு அப்புறமே வந்து உங்களுக்கு ரிசிப்ட் வந்துடும். ஸோ அதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிடலாம். அது போக நல்ல ஹெச்டி பில்லு வந்து இதில் கொடுப்பாங்க. நமக்கு மெயிலில் வந்து அனுப்புவாங்க. ஸோ அந்த வகையில் வந்து ஒரிடம் மணி வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதில் வந்து நம்ம பேங்க்கில் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்களோ அதே சார்ஜ் தான் ஒரிடம் மணிலையும். இந்த இன்னொரு ஆப் ஒன்று இருக்குது, சி வேலட் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 ரியால் மட்டும் தான் சார்ஜ் பண்ணுறாங்க. இப்ப இந்த ஒரிடோ மணில வந்து பார்த்தீங்கன்னா, 22.93, 22.91 இருக்கு இல்லையா? இப்ப இந்த சி வேலட்ல போய் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா, 22.80, 22.70, 22.65 இப்படித்தான் இருக்கு. ஆனா நமக்கு வந்து சார்ஜ் வந்து 15 ரியால் வந்து நமக்கு லாபம். ஸோ 5 ரியால் தான் வந்து அவங்க எடுத்துக்கிடுவாங்க. இதெல்லாமே வந்து லீகலான வந்து நம்ம அனுப்பக்கூடிய ஆப்புகள் இதெல்லாம். ஒரிடோ மணி, சி வேலட் இதுகெல்லாம். அதுக்கப்புறம் நீங்க வந்து கத்தார்ல வந்து QIP, QNP, கமர்ஷியல் பேங்கு, துக்கான் பேங்கு இதுகெல்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னாக்கா, அதுல இருந்து கூட நீங்க வந்து பணம் அனுப்பிக்கலாம். அதுல ஒரு ரேட் இருக்கு. ஆனா சார்ஜ் வந்து அதுலலாம் வந்து 20 ரியால் தான் எடுப்பாங்க. சி வேலட்ல மட்டும் தான் உங்களுக்கு வந்து கம்மியான சார்ஜ் வந்து புடிப்பாங்க. ஸோ அத நீங்க வந்து பயன்படுத்தி நீங்க வச்சுக்கலாம். அதுபோக இப்போ கேட்டிருந்தீங்க இல்லையா? வந்து சேலரிக்கு. இப்போ வந்து சேலரிக்கு வந்து வருவோம். இப்ப என்னுடைய சேலரி வந்து நான் கத்தாருக்கு வரும்போது 800 ரியாலுக்கு இருந்துச்சு. சரிங்களா? 800 ரியால்ல இருந்து 2 வருஷத்துக்கு அப்புறம் 900 வந்துச்சு. அதுக்கப்புறம் 1000, 1100, 200, 300, 400, 500, 600, 700, 800, 850, ஆ 400 வரை இருந்துச்சு. 450, 500, 550, 600, 650, 700, 750, 800, 850, 950ல வந்து இப்ப நிக்கிது. ஸோ இதில வந்து 23 இல்லன்னா 23 போட்டு டிவைட் பண்ணி பார்த்துக்கங்க எவ்வளோ வருது அப்படின்னு. கேட்கலாம், "என்ன ப்ரோ 11 வருஷமா இருக்கீங்க, இவ்வளவு தான் சேலரி குடுக்குறாங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நெறைய பேரு. அதுவும் இல்லாம நான் வந்து சேலரி இவ்வளவு தான் நான் வாங்குறேன். ஆனா சில பேர் நினைக்கிறது வந்து ரூ. 2500 சம்பளம் வாங்குறான், ரூ. 2200 சம்பளம் வாங்குறான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. எனக்கு வந்து அவ்வளவுலாம் சேலரி கிடையாது. எனக்கு இவ்வளவு தான் சேலரி. இதுதான் என்கிட்ட வந்து இருக்கக்கூடிய சேலரி பணமே. சரிங்களா? நினைக்கிறவங்க நினைச்சிட்டு போறாங்க. அதுக்கு நம்ம என்ன செய்றது இல்லையா?
நமக்கு கிடைக்கிறது தான் அது நமக்கு கிடைக்கும். அதுக்கு மேலே கிடைக்குது அப்படின்னாக்கா இறைவனுடைய நாட்டம். அப்படி இருக்குது கைஸ். நீங்கள் வந்து புதுசாக நீங்கள் வந்து கத்தாருக்கு வர்றீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய சேலரி வந்து 1300லேருந்து 1500 வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் போன வீடியோலே நான் சொல்லியிருப்பேன். சாப்பாடு, ரூம் எல்லாமே வந்து அவங்களே குடுத்துருவாங்க. சில வீட்ல வந்து வந்த உடனே செலவுக்குலாம் காசு குடுப்பாங்க. சில வீட்ல வந்து செலவுக்கு காசு குடுக்க மாட்டாங்க. பட் ஜாமான் இதெல்லாமே வந்து வாங்கி குடுத்துருவாங்க. அப்படி உள்ள வீடுகளும் இருக்குது. ஸோ ஒவ்வொரு வீட பொறுத்து நமக்கு வந்து கிடைக்குங்க. அவ்வளவுதான். சரிங்களா? அதுக்கடுத்து வந்து கத்தார்ல நடக்கிற சில நியூஸுகளையும் நீங்க வந்து அப்டேட் பண்ணுங்க ப்ரோ. அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா நான் வந்து கத்தார்ல நடக்கக்கூடிய சில விஷயத்தையும் நான் வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் பண்றேன். ஓகேங்களா? இன்னைக்கு வந்து இந்த சேலரி காசு அனுப்புறது, அத பத்தி மட்டும் நம்ம இன்னைக்கு வந்து பார்க்குறோம். சரிங்களா? இப்ப நான் இந்த சேலரிய வாங்குனாலுமே, இப்ப நான் இந்த சேலரிய முழு சேலரிய என்னால வந்து வீட்டுக்கு அனுப்ப முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நாங்க வந்து இங்க வந்து ஒரு குழு ஒண்ணு போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். அது வந்து ரூ. 2000. ஸோ அதுக்கு வந்து ரூ. 500 போயிரும். அதுக்கப்புறம் மாசம் வந்து ஒரு 60 ரியாலு வந்து நம்ம வோடஃபோன் நெட்டுக்கு காலிங்க்கு இதுக்கு எல்லாமே வந்து அதில் ஒரு 60 ரியால் போயிடும். அதுக்கப்புறம் பாக்கி இருக்கிற காசை தான் நான் வந்து வீட்டுக்கு அனுப்பணும். என்னுடைய செலவுக்கு கூட வந்து கிடையாது. சரிங்களா? இந்த 500 அங்கே போயிடுச்சுன்னா இந்த இதில் 60 நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா தான் இருக்குது. சரிங்களா? 1890 ரியால் இருக்கு. அந்த சாரி 1390 ரியால் இருக்கு. சரிங்களா? அந்த 1390 ரியாலத்த நான் அதுக்குள்ள நான் பார்த்து நான் வீட்டுக்கு அனுப்பி வச்சு, அங்க உள்ள இதுகள நான் வந்து பார்த்துக்கிறேன்னு. இப்படித்தான் வந்து நம்மளுடைய லைஃப் போய்க்கிட்டு இருக்குது. இதுல வந்து நம்ம வெளிநாட்டுல வந்திருக்கோம், கஷ்டப்படுறோம், வேர்வை சிந்தி சம்பாதிக்கிறோம். இன்னைக்கெல்லாம் வந்து எங்க வீட்ல நடந்தத வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒண்ணுமே சொல்ல முடியாது. அந்த ஃபோட்டோ வந்து நான் இந்த இதுல காட்டுறேன் பாருங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த அளவுக்கு வந்து வேர்வை வேர்த்திருக்குது. இது வந்து நெனப்பாங்க தண்ணி அள்ளி மூஞ்சில ஊத்திக்கிட்டு, மேல ஊத்திக்கிட்டு வந்து நிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. தண்ணி கிடையாது. ஃபுல்லா வேர்வை தான் இது. சரிங்களா? என்ன அப்படின்னாக்கா, கத்தார்ல வந்து ருத்துபா வந்து பயங்கரமா இருக்குது. ருத்துபா அப்படின்னாக்கா, புழுக்கம், ஹியூமிடிட்டி அதுதான் வந்து நம்ம வந்து ருத்துபா அப்படின்னு அரபில வந்து சொல்லுவாங்க. ஒரு 5 நிமிஷம் வெளியில நிக்க முடியாது. இப்ப கூட பாருங்க, நான் இந்த டீ ஷர்ட் வந்து இப்ப போட்டிருக்கிறேன். இதுக்கு முன்னாடி ஒரு டீ ஷர்ட் போட்டிருந்தேன். அது ஃபுல்லா நனஞ்சிடுச்சு. ஸோ இன்னைக்கு வந்து நான் டீ ஷர்ட் மாத்துனது வந்து பார்த்தீங்கன்னா, இது 3வது டீ ஷர்ட்டுங்க. காலையில 1, அதுக்கப்புறம் 1, இப்போ 1. 3 டீ ஷர்ட்டு. இதுக்கு இடையில வெளியில ஏதாவது வேலை வந்துச்சு அப்படின்னா, வெளியிலனா வண்டி எடுத்துட்டு போறது அந்த இது கிடையாது. எங்க வீட்டுக்கு வெளியில வந்து ஏதாவது வேலை குடுக்குறாங்க அப்படின்னாக்கா, அதுல நான் போய் நின்றேன் அப்படின்னாக்கா, மறுபடிக்கும் இந்த டீ ஷர்ட் நனஞ்சிடும். திருப்பி நான் வந்து டீ ஷர்ட்ட வந்து நான் மாத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இப்ப இதுல வந்து நான் என்ன சொல்றேன் அப்படின்னாக்கா, இவ்வளவு நம்ம கஷ்டப்படுறோம், இவ்வளவு நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம், உழைக்கிறோம். ஸோ அந்த பணத்த வந்து நாம எப்படி பயன்படுத்தணும், எந்த மாரி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க உள்ளவங்களுக்கு தெரியும். பட் ஊர்ல உள்ளவங்களுக்கு அது தெரியாது. ஏன்னா நம்ம சிந்துற வேர்வை, நம்ம சிந்துற இதெல்லாம் அவங்களுக்கு வந்து பெருசா வந்து ஒண்ணும் தெரியாது. இதுல நான் வந்து என்ன சொல்றேன் அப்படின்னாக்கா, முடிஞ்ச அளவுக்கு செலவுகள வந்து கம்மி பண்ணிக்கோங்க. அ வெளிநாட்டுல இருந்து காசு அனுப்புறாங்க அப்படின்னாக்கா, அத வந்து அவங்களுடைய கண்ணீரா பாருங்க, அவங்களுடைய வேர்வையா பாருங்க, அவங்களுடைய ரத்தமா பாருங்க. அப்பத்தான் வந்து உங்களுக்கு வந்து அதுல இருந்து ஒரு இது அதுல இருந்து உங்களுக்கு ஒரு அவங்களுடைய கஷ்டங்கள் உங்களுக்கு புரியும். அதுக்காக வந்துகிட்டு குடும்பம்னாக்கா அப்படித்தான் இருக்கும். செலவுகள் வரத்தான் செய்யும். வரும். வராம இருக்காது. செலவுகள் வரும், கல்யாணம் வரும், காட்சி வரும், மொய் வைக்கணும், முறை வைக்கணும். வீட்டுக்கு செலவு, வீட்டு ஜாமான், கரண்ட் பில்லு, ஃபோன் பில்லு, அந்த பில்லு, இந்த பில்லு, லொட்டு லொசுக்கு எல்லாம் இருக்கத்தான் செய்யும். ஆனா நான் என்ன சொல்றேன்னா, இந்த தேவையில்லாத செலவுகள் இருக்கு தெரியுமா? ஸோ அந்த செலவுகள மட்டும் நீங்க குறைச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா, ஏதோ மாசத்துல நீங்க ரூ. 2000 நீங்க சேர்த்து வச்சீங்க அப்படின்னாக்கா, அது ஒரு 10 மாசத்துக்கு எவ்வளவு ஆச்சு? அது ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு ஆச்சு? அதுக்கப்புறம் 2 வருஷத்துக்கு என்ன ஆச்சு? நீங்க 2000 சேமிக்க போறதில்ல. அதுல நெறைய காசு இருக்கு. அத எடுத்து நீங்க சேமிச்சு வச்சாலே, நீங்க அதாவது உங்க வீட்டுக்காரவங்க வந்து உங்க வீட்டுக்காரங்க, உங்க பையனோ, இல்ல வந்து உங்களுடைய ரிலேஷன் இந்த மாரி உங்களுக்கு பணம் அனுப்பும்போது, நீங்க அதில சேர்த்து வச்சீங்க அப்டின்னாக்கா, அவரு ஊருக்கு வரும்போது கையில காசு இல்லாத நேரத்தில இந்த காச எடுத்து செலவு பண்ணிக்கலாம். நான் சொல்றது செலவு வந்து ஆடம்பரத்தில கிடையாது. சாப்பிடுறதுக்கு நம்மளுடைய தேவைகளுக்குரிய காசு. சரிங்களா? அத நம்ம வந்து பயன்படுத்திக்கிட்டு இது பண்ணலாம். நெறைய பேரு வந்து பையன் வெளிநாட்ல இருக்கான், மாப்பிள்ளை வெளிநாட்ல இருக்காங்க. நம்ம வந்து நல்லா வந்து செலவு பண்ணணும்.
நல்லா தண்ணி மாரியே ஓட விட்டு செலவு பண்ணணும் அப்படின்னு நெனச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இங்க வந்து பார்த்தா தான் தெரியும். ஒரு வேள சாப்பாட்டுக்கு படுற கஷ்டம். எப்படி கஷ்டப்படுவோம் தெரியுமா? நான் ஒரு வீடியோல கூட நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன் பாருங்க. டிரைவர் எல்லாருமே வந்து ஒரு வண்டியில வந்து உட்கார்ந்து நாங்க சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம். எப்படி? நம்ம நெனச்சா ஒண்ணும் இல்லங்க. அரபிக்காரவங்களுடைய ஈக்குவலுக்கு நம்மளும் போய் சாப்பிடலாம் அந்த காச எடுத்துட்டு போய். ஆனா சாப்பிட்டோம்னா, நம்ம இங்க வயித்த நெறச்சுட்டோம் அப்டின்னாக்கா, ஊர்ல உள்ளவங்களுக்கு எப்படி நம்ம அனுப்ப முடியும்? அத நம்ம வந்து யோசனை பண்ணி பார்க்கணும். அந்த யோசனையில தான் இங்க வந்து நெறைய பேர் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. மேற்கொண்டு கடன வாங்கி போட்டு தான் வீட்டுக்கு அனுப்புவாங்களே தவிர, ஆடம்பரமா ஊதாரியா செலவு பண்ணிக்கிட்டு, இது பண்ணிக்கிட்டுலாம் இருக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா இங்க உள்ள நடக்கிற சூழ்நிலைகள தான் நான் வந்து உங்களுக்கு வந்து இந்த வீடியோ மூலியமா நான் உங்களுக்கு சொல்றது. சரிங்களா? அதனால வந்துகிட்டு காசுகள வந்து பார்த்து கவனமா செலவு பண்ணுங்க. இன்னைக்கு நம்மட்ட காசு இருக்கு. நாளைக்கு நம்மகிட்ட காசு இருக்காது. ஸோ நமக்கும் ஒரு இத நம்ம சேர்த்து வச்சுக்கிட்டோம் அப்டின்னாக்கா, நமக்கு நல்லது. அதுபோக ஒரு பழமொழி ஒண்ணு சொல்லுவாங்க. என்ன அப்டின்னாக்கா, "பட்ட மரத்துல பறவைகள் வந்து இருக்கிறதில்ல. பணமில்லா வீட்டுக்கு உறவுகளும் வர்றதில்ல. நமக்குன்னு கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கிருவோம். நமக்குன்னு சில இதுகள வச்சுக்கிருவோம். அப்பத்தான் எல்லாம் வரும்." பட்ட மரத்துல பறவைகள் போய் இருக்காது. அதுல என்ன இருக்குது? போய் உட்கார்றதுல அதுக்கு சாப்பாடு கிடைக்குமா? கிடைக்காது. பணம் இல்லாத வீட்டுக்கு உறவுகளும் வரமாட்டாங்க. நம்ம கையில இந்த காசு இருந்துச்சு அப்டின்னாக்கா, 4 பேர் வருவாங்க, 4 பேர் போவாங்க. இப்போ உள்ள சூழ்நிலையில. நான் சொல்றது இப்போ உள்ள சூழ்நிலைக்காக வேண்டி சொல்றேன். அப்படி இருக்குது. சிலவங்க பணம் இல்லாமலாம் உறவுகள் இருக்கிறாங்க. பணம் இல்லாட்டாலும் பரவாயில்லையா, உன்கிட்ட நல்ல மனசு இருக்குது. எனக்கு அது போதும். நீ நல்லா ஒரு 4 வார்த்தை எனக்கு பேசுற. 4 வார்த்தை நல்ல ஒரு புத்திமதிய சொல்ற. எனக்கு அது போதும் அப்படிலாம் இருக்கிறாங்க. பட் கொஞ்சம் பேர் தான் அது. நெறைய பேர் கிடையாது. எல்லாருமே வந்து இப்போ வந்து பணத்த நோக்கி தான் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? அந்த வகையில உங்க கையில 4 காசு இருந்தா தான் உங்களுக்கு அது நல்ல ஒரு இது. உங்க கையில காசு இல்ல அப்படின்னாக்கா, நெனச்சு பார்த்துக்கங்க. நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நான் சொல்ல வந்தது. அவ்வளோதான் கைஸ். இதுல இருந்து நான் வந்து பெருசாலாம் வளவள கொல நான் இழுக்கல. இன்னைக்கு வந்து சேலரி வீடியோ பத்தி நம்ம பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு வந்து என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு ஒரு இதுல பார்ப்போம். மறக்காம நம்ம செய்தி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது தோணுச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? ஏன்னா எல்லாத்துக்குமே தெரியணும் இது. ஓகே. இன்னொரு வீடியோல சந்திப்போம். பாய் பாய். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.